சக்தி வாய்ந்த அம்மன் இது. நெமிலிச்சேரியில் இது எல்லை பிடாரியா இருந்தது. பேரி அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த. எனக்கு சின்ன குழந்தைகள் தான் நான் பார்க்குறேன். பேரியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் தான் சிறப்பு. இங்க நம்பி வந்தவங்க இதுவரை யாருக்குமே எந்த குறையுமே இருந்ததில்லை. பேரியம்மன் வந்து எங்க எல்லையை காத்து நிறுத்துறா. நெமிலிச்சேரி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு பேரியம்மன் ஆலயம் மீண்டும் சிறப்பாக பல்லாண்டு காலமாக இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பேரியம்மனை பொறுத்தவரையும் ஆடி திருவிழா. அவள் ஆடி ஆடி இந்த ஊரிலே வந்து கொண்டு அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். அருள்மிகு ஓம் சக்தி பேரியம்மன் ஆலயம் நெமிலிச்சேரியில் இது எல்லை பிடாரியா இருந்தது. இது எத்தனையோ தலைமுறையா இந்த கோவில் இருக்கு. இதை பிடாரி அம்மன் சொல்லியிருந்தது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சாந்தமா பேரியம்மன் பேர் வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இது தலை வரலாறு எழுதுறதுக்கு இன்னும் எதுவுமே தெரியல. இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லபடியா வர்றவங்களுக்கு கேட்டவங்களுக்கு வரம் கொடுக்குறாப்புல இந்த கோவில்ல நிறைய கல்யாணம் நடக்குது. எல்லாருக்கும் இங்கேயே சீமந்தமும் இங்கதான் நடக்குது. அந்த அளவுக்கு வைபவம் இருக்கு. வேண்டனவனுக்கு வரம் கொடுக்கறதுக்கு எங்க பேரியம்மன் அந்த அளவுக்கு சிறப்பா எல்லாருக்கும் கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அருள்மிகு பேரியம்மன் ஆலயத்தை பொறுத்தமட்டில் இல்லாத தெய்வ விக்கிரகங்களே இல்லை என்று கூறலாம். அனைத்து விக்கிரகங்களும் உருவங்களும் இருக்கிறது. பொதுவாக பார்த்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் நிறைய கூட்டம் வரும். அந்த நாளில் சிறப்பு அபிஷேகம் செய்கிறார்கள் அம்மனுக்கு. அதுபோக செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் முருகனுக்கு என்று ஸ்பெஷல் அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து அதற்கு தனியாக வழிபாடுகள் நடைபெறுகின்றது. அதுபோல வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு நடக்கிறது. பைரவருக்கு என்று தனி சன்னதி இருக்கிறது. பைரவி, சந்திரன், சூரியன் 3 பேரும் இணைந்து ஒரு சன்னதியில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும், அது இன்றைக்கு சனி மகா பிரதோஷம், இன்றைய அளவிலே கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் கலந்து கொண்டார்கள். மற்ற நாட்களில் மற்ற பிரதோஷம் குறைந்தபட்சம் 300 பேராவது கலந்து கொள்வார்கள். இது போல இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு. எல்லாரும் கலந்து கொண்டு பேரியம்மன் அருளுக்கு பாத்திரமாகுமாறு உங்கள் எல்லோரையும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சரணம். பேரியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் தான் சிறப்பு. எப்போ வந்தாலும் அன்னதானம் அந்த கோயிலில் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்களுக்கு அது ஒரு அந்த அம்மனோட ஒரு இது எங்களுக்கு
எடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் இதில் இல்லைன்னு கடைசி வரைக்கும் யாரும் போகவே மாட்டாங்க. பிரதோஷமாகட்டும், பௌர்ணமி தினமாகட்டும், இதோ இந்த மாதிரி ஆடி திருவிழா ஆகட்டும், அன்னதானம் மிக சிறப்பான முறையில் நடக்கும். எல்லாருக்கும் எப்பயுமே இன்னைக்கு மதியம் வாழை இலை போட்டு அன்னதானம் நடந்தது. இல்லைன்னு சொல்லலை. எவ்வளோ கூட்டம் வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ எங்கள் பேரியம்மன் கோயிலோட சிறப்பு அன்னதானம் தான். இன்னைக்கு நெமிலிச்சேரியில் அமைந்துள்ள பேரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு 5ஆம் வாரம் திருவிழாக்காக வந்திருக்கோம், ஆடி திருவிழாக்காக. இது எங்கள் பகுதி செயலர் அருணாச்சலம் அவர்களின் தலைமையில் அதிமுக சார்பாக நடக்கிற திருவிழாக்காக வந்திருக்கோம். இதில் வருஷம் மக்களுக்கு அன்னதானம் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறோம். இதனால் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நாங்கள் செய்கிற நலத்திட்ட உதவிகளால். நாளைக்கு எங்கள் கட்சி சார்பாக நடக்கிற திருவிழாவுக்கு சாதக பருவங்கள் கச்சேரி வச்சு மக்களுக்கு அன்னதானம் வழங்கி மாவட்ட செயலர் அவர்கள் வருகை தந்து சிறப்பிக்க உள்ளார். எங்கள் பகுதி செயலரோட வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு வருஷமும் இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோன்றதை தெரிவிச்சுக்கிறோம். என்னோட பேர் வந்து மஞ்சுளா. நாங்கள் வந்து இங்கே குரோம்பேட்டில் தான் இருக்கோம். இது வந்து பேரியம்மன் கோயில் நெமிலிச்சேரியில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோயில் இது. நாங்கள் ஆடி மாதம் திருவிழா வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க இங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது. நாங்கள் எல்லாரும் வந்து அம்மனோட அருள் பெறுறதுக்காக வந்து சாமி கும்பிட்டு போக வந்திருக்கோம். என் பேர் இந்திரா. நான் இங்கே 40 வருஷமாக வந்தேன். கல்யாணம் ஆகி புதுசில் இங்கே வீடு கட்டிக்கிட்டு நான் வந்தேன். அப்போ அம்மன் வந்து இந்த அளவுக்கு பிரசித்தமாக இல்லை. மக்கள் ஊர் பெருக 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 அம்மனுடைய வளர்ச்சியும் நல்ல இதாக இருந்தது. ரொம்ப சிறப்பு சக்தி வாய்ந்தவர். சாதா இருந்த அம்மன் யாரோ ஒரு மூதாந்தியர்கள் காலத்தில் வந்து இந்த கோயிலை வந்து சொட்டு எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த வருமானத்தை வச்சு அப்படியே மக்கள் வளர வளர ஊரும் பெருக பெருக நல்லா சக்தி மிக ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். என் குழந்தைங்களை நான் சின்ன போதுலேருந்து எல்கேஜி படிக்கும் போதுலேருந்து 2 குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தேன். இப்போ என் குழந்தைங்க வந்து அமெரிக்காவில் வந்து ஃபெலோஷிப் படித்து பெரிய டாக்டராக இருக்கா. இன்னொரு பொண்ணு நல்லா படித்து அவள் வந்து பைலட்டாக மாப்பிள்ளை இருக்காரு, அவள் இன்ஜினியராக இருக்கா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் கண்டிப்பாக வருவோம். வேறு லெவல் அம்மனோட இது எப்படி சொல்கிறதே தெரியல. எனக்கு சொல்லும் போதே எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்குது. பேரியம்மன் வந்து எங்கள் எல்லையை காத்துன்னு இருக்கிறா. இந்த ஊர் மக்களை எல்லாரையும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறா. எங்கள் வீட்டுக்கார் பேர் லோகநாதன். இந்த கோயில் உபயதாரராக இருக்கார் அவர். என் பேர் அருணாச்சலம். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். அங்கேருந்து வரோம். வருஷம் வரோம். அம்மா அருள் கிடைக்கணும். இது என் பேரன். நீ பேசுமா, நீ பேசு. ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு. லோகநாதன், போஸ்டல் நகர். இந்த நிர்வாகத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன். அம்மன் பேரியம்மன் இது வந்து எல்லை அம்மன், எங்கள் ஊரோட எல்லை அம்மன். எனக்கு இந்த ஊருக்கு வந்து 30 வருஷம் ஆகுது. இந்த ஊரில் வந்து இந்த அம்மனோட அருளால் தான் நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இந்த ஊரே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி இந்த 30 வருஷத்துக்கு இந்த ஊர் வளர்ந்துறதுக்கு வந்து முழு காரணமே எங்கள் அம்மா தான். அம்மனுடைய அருளால் தான் இன்றைக்கி இந்த ஊர் இந்த அளவுக்கு செழிப்போடும் வளத்தோடு இருக்கிறாங்க.
இங்கே நம்பி வந்தவங்க இதுவரை யாருக்குமே எந்த குறையுமே இருந்ததில்லை. அம்மனை நம்பி வந்து உள்ளே வந்து சரணடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தோல்வின்றதே கிடையாது. அவங்களுடைய எல்லா செயல்லையும் எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு வெற்றி தான். இந்த அம்மனை சரணடைங்க, அம்மனுடைய அருள் பெறுங்க, எல்லா வளங்களும் நீங்கள் பெற்று நீடூழி வாழலாம். வருடம் ஆடி மாதம் 5வது வாரம் திருவிழாவை முன்னிட்டு பேரியம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா எல்லை பிடாரி, இந்த ஊரை காக்கிற எல்லை அம்மா அந்த அம்மா. அதனால் சாதாரணமாக இருந்த அம்மாவை இன்னைக்கு எல்லா நண்பர்கள் குழு எல்லாருமே சேர்ந்து சிறப்பாக இந்த 5வது வாரம் திருவிழாவை மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம். இந்த அம்மா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க, நினச்சதை கண்டிப்பாக நடக்கும். யார் வேணுனாலும் எந்த வேண்டுதலையும் கண்டிப்பாக இந்த அம்மா நிறைவேற்றி தருவாங்க. அம்மா நல்லா இருக்கு, அருள் புரிவாங்க, நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் இதே மாதிரி நல்லா நடக்கணும்னு நாங்கள் அம்மா முடியணும். My name is Ajit Kumar Patra. I'm from Odisha and she is my sister-in-law. So we are here since 2 years. But first time I came to this temple because I was going that side some vegetable market, but saw some music and decoration. So I came to visit the temple, and this is first time I came to the temple. I can see there are lot of people are coming, and the surrounding and the environment is very neat and clean. So I like it. எனக்கு தெரியும் சார், 30 வருஷமா தெரியும் எனக்கு. ஆமாம், இந்த ஊர்லேயே நாங்கள் இருந்திருக்கோம். ஆமாம், இந்த சின்ன கோபுரமாக இருக்க சொல்லியிருந்தே நாங்கள் இங்கே தெரியும் வந்திருக்கோம். அப்போல்லாம் ஜனங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்க ரொம்ப பயங்கரமாக ஆயிடுது. அம்மாவோட சக்தி வெளிப்படுத்தணும்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஒரு ஐயப்பன் பூஜை கூட பிரம்மாண்டமாக நடக்கும். 3 நாள் அன்னதானம் போடுவாங்க. எந்த விசேஷமாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக செய்வாங்க. இங்கே நம்ம சொல்லிக்கிறதுக்கு இதில் அம்மாவுக்கு பயங்கர சக்தி. எல்லா தெய்வமே உண்டு, ஈஸ்வரன் பார்வதி எல்லாம் தெய்வம். பேரி அம்மா வந்து ரொம்ப சக்தி வாழ்ந்தாங்க. எனக்கு சின்ன குழந்தைகள் நான் பார்க்குறேன். வந்து இந்த ஆலமரம் கூட சின்ன மரமாக இருந்தது நான் பார்க்குறேன். இன்னைக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. ரொம்ப அதிசயம், எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு தான் பார்த்தா மாதிரி இருக்குது. கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் இன்னும் இந்த அம்மா ஃபேமஸாக வரணும், நல்லா வரணும்னு அந்த அம்மாவோட சக்தி பரிபூர்ண எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவன் அருளோடு வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
ஆனால் நல்ல சக்தி உள்ள கோயில் தான், எந்த குறையும் இல்லை இது வரைக்கும். எல்லா கோயிலுமே நாங்கள் போவோம் கொள்ளுவோங்க. இங்கேயும் வருவாங்க, வருஷம் நல்லா பண்ணுவாங்க திருவிழாலாம். எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஜனமும் நல்லபடியாக அன்னதானம் வரைக்கும் எல்லாமே முறையாக பண்ணுவாங்க. அம்மன் நல்லா சிங்காரிச்சிருக்காங்க. நல்லா சக்தி உள்ள கோயில். நல்லா பெத்தோஸ்துக்கும் நல்லா பண்ணுறாங்க, நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் வந்துருக்கீங்க? நான் 5 இயர்ஸ் வந்து இங்கே. நல்லா இருக்கு சார். ஓகே சூப்பர். நல்லா பண்ணுறாங்க சார். நல்லா சூப்பராக இருக்கு. இங்கே வந்தால் கொஞ்சம் அமைதியாக, மன அமைதியாக இருக்கு. நல்லா இருக்கு. நானும் 7 வருஷமா வந்துட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு, மன அமைதியாக இருக்கு. சிறப்பாக பண்ணுறாங்க கோயிலில். நல்ல சலுகை செய்கிறாங்க. வரவங்களுக்கு நல்ல மரியாதை பண்ணி நல்ல அன்னதானம்லாம் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. கோயில் ரொம்ப ஃபேமஸானது. எப்பவும் நல்ல திருவிழா பிரமாண்டமாக நடக்கும். நாங்கள் எப்போ வருஷம் வருஷம் வருவோம். சாமி ஊர்வலம் பிரமாதமாக நடக்கும். இந்த கோயிலில் நல்லதான், எப்பயுமே வந்தவங்க எல்லாருக்குமே நல்லதுதான் நடந்திருக்கு. நம்ம இங்கே வந்தோம்னா நல்லதுதான் எப்பயுமே நடக்கும். நாங்கள் இந்த கோயில் நல்லா 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 கிராண்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இது நாளைக்கு பாட்டு கச்சேரி, அதுக்கு நாங்கள் வருவோம். என்னோட நேம் ஸ்ரீஜித். நான் சியூஸ் டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேரியம்மன் கோவிலில் ஒரு டான்ஸ் ஸ்டூடெண்ட் ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கெல்லாம் செம ஹாப்பி. கோவிலும் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வருஷம் வந்துடும். இதுவரை ஒரு 15 வருஷமாக வந்துங்கிறோம். இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இங்கே கூழ் ஊற்றுறது இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். அந்த விசேஷம் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. கௌஷிகா திருவிழா பார்க்க. திருவிழா டான்ஸ். என் பேர் ஈஸ்வரி. பேரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். திருவிழா இங்கே நல்லா மாதிரி பண்ணுறாங்க. சிறப்பு அன்னதானம் எல்லாமே செய்கிறாங்க. நல்லபடியாக இருக்கணும், நல்ல மாதிரி வாழ்த்தணும். அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நடைபெறணும்.
Super.